நல்லாசிகள் மற்றும் தூய உணர்வுகளின் சக்தியின் மூலமாக சேவை செய்தல். Om Shanti. To go into the deep silence. ஓம் சாந்தி. பாபாவுடைய சேவை செய்யக்கூடிய குழந்தைகள் மனம் மூலமான சேவை, வார்த்தைகள் மற்றும் செயல்கள் மூலமான சேவைகளை செய்கின்றனர். இன்றைய நாட்களில் பாபா 3 வழிமுறைகளின் மூலமாகவும் சேவை செய்யுமாறு வலியுறுத்துகின்றார். ஞானம் வழங்குதல் மற்றும் விரிவுரைகளை வழங்குதல் போன்றவைகளில் ஈடுபட முடியாதவர்கள் மனம் மூலமாகவும் சேவை செய்ய முடியும். எமது நடத்தை மற்றும் செயல்கள் மூலமாகவும் சேவை செய்யப்பட முடியும். மேலும் அனைவருக்காகவும் நல்லாசிகள் மற்றும் தூய உணர்வுகளை கொண்டிருக்க வேண்டும். லௌகீகமானவர்களுடனான தொடர்புகளின் கூட நல்லாசிகள் மற்றும் தூய உணர்வுகளை கொண்டிருக்க வேண்டும். நாம் லௌகீக மற்றும் அலௌகீக குடும்பத்துடன் தொடர்பில் வரும் பொழுதோ அபிப்பிராய பேதம் காணப்படலாம். அத்துடன் அலௌகீக குடும்பமும் முழுமையானது அல்ல. சிலரிடம் குறைபாடுகள் காணப்படும். ஆனாலும் அவர்களுக்காக நல்லாசிகள் மற்றும் தூய உணர்வுகளை கொண்டிருக்க வேண்டும். அப்பொழுதே எமது ஸ்திதி நன்றாக இருக்கும். எமது உறவுமுறை நன்றாக இருக்கும். மேலும் அப்பொழுதே அனைவருடனும் நட்பு நிறைந்த ஆன்மீக உறவுமுறையினை பேண முடியும். எதிரான எண்ணங்கள் எமக்கோ பிறருக்கோ நன்மை பயக்காது. அஞ்ஞானிகளுடன் கருணை நிறைந்தவராகி நல்லாசிகள் மற்றும் தூய உணர்வுகளை கொண்டிருப்பது இலகுவானது ஆகும். அஞ்ஞானிகள் சரியான விதத்தில் சில சமயம் பேச மாட்டார்கள் அல்லது சரியான நடத்தையை கொண்டிருக்க மாட்டார்கள் என்பதனை நாம் புரிந்து கொள்கின்றோம். ஆகவே அஞ்ஞானிகளை விரைவாகவே மன்னித்து விடுகின்றோம். ஆனால் ஞானி ஆத்மாக்களிடம் எமக்கு எதிர்பார்ப்புகள் காணப்படுகின்றது. ஞானிகள் இந்த வகையான குண இயல்புகளை கொண்டிருக்க வேண்டும். இந்த வகையான நடத்தையை அவர்கள் காட்ட வேண்டும். இந்த முறையில் அவர்கள் பேச வேண்டும். இவ்வாறான எதிர்பார்ப்புகளை நாம் கொண்டிருக்கின்றோம். அந்த எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றப்படாத பொழுதோ நாம் விரக்தி அடைகின்றோம். அத்துடன் கோபப்படுகின்றோம். ஆனால் நாம் இப்பொழுது செய்ய வேண்டியது அனைவர் மீதும் நல்லாசிகள் மற்றும் தூய உணர்வுகளை கொண்டிருத்தலாகும். புதிய ஆத்மாக்கள் மாத்திரமல்லாது பிராமண ஆத்மாக்களும் தமது சமஸ்காரங்களில் மாற்றத்தை ஏற்படுத்த சிறிது காலம் எடுக்கின்றது. உண்மையில் நாம் அவர்களுக்கு உதவி புரிய வேண்டும். அவர்கள் பல விடயங்கள் குறித்து கவலை நிறைந்தவர்களாக இருக்கலாம். பயங்கரவாதம், பொருளாதார சிக்கல், வேலையில்லா திண்டாட்டம் என உலகில் பல பிரச்சனைகள் காணப்படுகின்றது. மக்கள் வேலை, தமது உடல் ஆரோக்கியம், தமது பொருளாதாரம் என்பவற்றை குறித்து கவலை கொள்கின்றனர். ஏழைகள் கூட கவலையில் உள்ளார்கள். குடும்பத்தை எவ்வாறு பராமரிப்பது என்ற கவலை அவர்களிடம் உள்ளது. மழைவீழ்ச்சி குறைவு, வறட்சி, அதிக மழைவீழ்ச்சி, பயிர்களின் வளர்ச்சி குறைவு என பல்வேறு காரணங்களால் கடனாளிகள் ஆகி பல விவசாயிகள் தற்கொலை செய்கின்றனர். பயங்கரவாதம் காரணமாக எங்கேயும் எவரும் குண்டு மற்றும் துப்பாக்கி தாக்குதலுக்கு உட்படும் வாய்ப்பு உள்ளது. அமெரிக்காவில் தற்பொழுதோ பல மூளை பிசகிய மனிதர்கள் துப்பாக்கி தாக்குதல்களை
பொதுமக்கள் மீது நடத்துகின்றனர். detached from your body. எவரும் பாதுகாப்பாக இல்லை. ஆகவே மக்கள் தமது பாதுகாப்பை Love your குறித்து body, but கவலை still be கொள்கின்றனர். detached. நாம் நல்லாசிகள் மூலமாக மக்களுக்கு உதவி புரிய வேண்டும். Loving, நாம் உலக caring, தலைவர்களை யுத்தங்களை நிறுத்துமாறு கூறினாலும் our body. அவர்கள் அதனை செவிமடுக்க Because தயாரில்லை. this birth is valuable. அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக The தலைவர்கள் healthy தமது body, சொந்த மக்களையே கொள்கின்றனர். we can அவர்களை குறித்து do கோபம், whatever we want. வெறுப்பு போன்ற உணர்வுகளை வெளிக்காட்டுவது We can எமது connect பணியல்ல. with Baba whenever we ஆனால் want. நல்லாசிகள் அத்துடன் தூய அதிர்வுகளின் மூலமாக உதவி புரிதலே எமது பணியாகும். Otherwise the pain will pull us. No, if we are body conscious, பாபாவுடைய if there குழந்தைகள் is anything ஞானம் wrong, நிறைந்தவர்களாக இருக்கும் the பொழுது health is not good, அவர்கள் கவலை கொள்ள மாட்டார்கள். the mind will be மேலும் full. பிறரை Oh, பற்றி I'm having சிந்தனை pain செய்து here, pain there, தமது நேரத்தையும் வீணடிக்க மாட்டார்கள். disturbance. நாம் My உள்நோக்கு meditation முகமானவர்களாக or இருக்கும் whatever அளவிற்கு it is. சுதர்சன சக்கதாரிகளாக So we இருப்போம். அத்துடன் disturbed. எமது எண்ணங்களை சாதகமானவையாகவும் But when தூய்மையானவையாகவும் பேண முடியும். We are detached from body. எமது எண்ணங்கள் மற்றும் உணர்வு at the நிலையில் அடிப்படையிலேயே detached எமது observer. உணர்ச்சிகள் உருவாகின்றன. Not I, but யார் mine. பிறரை பற்றி சிந்தனை செய்கின்றார்களோ, That has to be part பிறரை of my பற்றியே body. பேசிக் I am கொண்டிருக்கின்றார்களோ not body. அவர்களால் நல்லாசிகளை So I am not கொண்டிருக்க having முடியாது. The body is going through. அத்துடன் யோக சக்தி காணப்படும் பொழுதே நல்லாசிகளை வழங்க முடியும். நாம் எந்த அளவிற்கு ஞான பொக்கிஷங்களை சேகரிக்கின்றோமோ அந்த அளவிற்கு ஞானத்தை Being கடையவும் detached from my own பிறருக்கு body, வழங்கவும் அத்துடன் and தெய்வீக detached from குணங்களின் சொரூபமாகவும் மாற முடியும். worldly relations. ஏனென்றால் எமது இலக்கு தெய்வீக குணங்கள் நிறைந்தவராகவும் We are முற்றிலும் surrounded விகாரமற்றவராகவும் by மாறுதலாகும். friends, relations. ஏதாவது விகாரங்கள் all the எஞ்சியிருக்குமாயின் எம்மால் தூய We are உணர்வுகளை பிறருக்காக staying with சதா them. கொண்டிருக்க முடியாது. And if not relations, பயத்தில் உள்ள ஆத்மாக்களுக்கு தைரியம் மற்றும் நம்பிக்கையை நல்லாசிகளின் ஊடாக whether they are உங்களால் jnani வழங்க or முடியும். jnani, we are staying with them. உற்சாகம் மற்றும் சாதகமான உணர்வுகளை வழங்க முடியும். Before jnana, எவ்வாறு குளிர்ந்த நீர் நெருப்பை சாந்தப்படுத்துகின்றதோ அதே போல நல்லாசிகள் children மக்களின் dependent மனதில் on parents, குளிர்மையை உணரச் செய்கின்றது. wife dependent on நாம் husband, பிறருக்காக நல்லாசிகள் husband மற்றும் dependent அன்பு on உடையவர்களாக இருக்கும் பொழுதோ wife. அவர்களுக்கு நாம் ஒத்துழைப்பை There was வழங்குகின்றோம். dependency. பிறரும் And எங்களுக்கு because of ஒத்துழைப்பை வழங்குவார்கள். dependency, அத்துடன் எம்முடன் தொடர்பில் taking வருபவர்களும் support, எம்முடன் attached மகிழ்ச்சியாகவும் to them. திருப்தியானவர்களாகவும் இருப்பார்கள். So now அனைவராலும் Baba has விரும்பப்படுபவர் taught us என்ற how to take சான்றிதழ் இயல்பாகவே support எமக்கு from கிடைக்கும். ஏனென்றால் that's what I have அன்பே to do, இந்த சமுதாயத்தில் take அதிகமாக full support தேவைப்படுகின்றது. from எமது establish நல்லாசிகளை all relationship in சில Baba. சமயம் வார்த்தைகளின் மூலமாக வெளிப்படுத்த வேண்டி உள்ளது. Mother, father, எமது எண்ணங்கள் உணர்வுகள் நன்மை பயப்பனவாக husband, இருக்கும் பொழுதே companion. எமது வார்த்தைகள் மற்றும் செயற்பாடுகள் நல்லவையாக So if அமைய I முடியும். haven't experienced, பலவீனமான my aim ஆத்மாக்களை should be பலப்படுத்துவதே in எமது meditation, பணியாகும். have கருணை நிறைந்த experiment. மனோபாவம் காணப்படும் பொழுது மாத்திரமே எம்மால் இந்த பணியை Experiment. நிறைவேற்ற முடியும். I have ஏனென்றால் to பல experience பக்தர்கள் all இறைக்காட்சியை relationships. பெற முக்தி மற்றும் ஜீவன் முக்தியை அடைய அலைந்து திரிகின்றனர். Some மேலும் பாபா relationships கூறுகின்றார், are natural மக்களுக்கு for us மூன்றாவது கண்ணாகிய ஞானத்தை வழங்குங்கள். because ஞானமே we have done அஞ்ஞானிகளுக்கு some or other கண்களை bhakti in this வழங்கும். birth. அப்பொழுதே அவர்களால் அனைத்தையும் births. விளங்கிக் கொள்ள முடியும். So தூய ஆசைகளை வழங்குபவர்களே உண்மையான சேவாதாரிகள். Brahmas நல்லாசைகளின் who have done மூலமாக bhakti in ஒருவரது this birth, திருஷ்டி மற்றும் மனோபாவத்தை they will மாற்றமடைய consider செய்ய God முடியும். as Father. தூய ஆசைகள் மூலமாக Sing அனைவரையுமே about our நாம் மாற்ற Mother, முடியும். Father. பிரம்மபாபாவின் Usually, உதாரணம் எங்களின் முன்னால் உள்ளது. We experience அவரின் God as முன்னால் Father. வருபவர்கள் அன்பு மற்றும் கருணையை Some உணர்ந்தனர். of the
worshippers of ஏனென்றால் goddesses. அவர் அவர்களை குழந்தைகளாகவே Because there are பார்த்தார். many worshippers of Jagdamba. அமைச்சராக இருந்தாலும் சரி, கூலியாளாக இருப்பவரும் சரி, பிரம்மபாபாவிற்கு அனைவருமே சமமே. They have deep love for mother. 7 பில்லியன் ஆத்மாக்களிற்கும் நாம் முற்றாக ஞானத்தை வழங்க முடியாது. ஆனால் எமது நல்லாசிகள் என்ற சகாஷ் மற்றும் தூய அதிர்வுகள் இந்த உலக மாற்றத்திற்கு காரணமாக அமையும். All goddesses are also நாம் Shiv Shaktis, ஆத்ம but உணர்வுடையவர்களாக of Shiv மாறும் Baba. பொழுதோ நாம் கருணை Shiv Baba is நிறைந்தவர்களாகி our mother and father. எமது நேரம், செல்வம் மற்றும் சக்தியை So experience பிறருடைய that as a நன்மைக்காக mother, பயன்படுத்துவோம். as a father. நல்லாசிகள் என்றால் And இறந்த listening to காலத்தை பற்றி Murli, சிந்திக்காமை, அத்துடன் எதிர்காலத்தை பற்றி கவலை கொள்ளாது இருத்தலாகும். That this is the ஆகவே teacher நாம் இறந்த காலத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும், teaching me. பிறரை மன்னிக்க வேண்டும். மேலும் இறந்த Don't see காலத்தில் பிறர் எமக்கு இழைத்த anyone அநியாயங்களை teacher sitting மறந்துவிட in front வேண்டும். of you. எமது Have எண்ணங்களே awareness, Baba உணர்வுகளுக்கு is teaching. காரணமாக அமைகின்றது. ஆகவே எண்ணங்களை மேன்மையானதாக And பேண வேண்டும். Then பாபா once moving நாம் around, ஆத்ம உணர்வில் நிலைத்திருப்பதற்கு வேண்டும் என்பதற்கு அதிக either be முக்கியத்துவத்தை child வழங்குகின்றார். and hold the hand of mother or ஏனென்றால் father, ஆத்ம உணர்வில் நிலைத்திருத்தல் or நல்ல யோகத்தில் keep நிலைத்திருக்க Baba as உதவி your புரியும். companion, friend. நல்ல யோகம் எம்மை சக்திசாலியாக மாற்றும். Do நாம் everything எந்த அளவிற்கு சக்திசாலியாக in his மாறுகின்றோமோ company, அந்த அளவு ஏனையவர்களுக்கு உதவி வழங்குவோம். as if no, we have to during தெய்வீக experiment, குணங்கள் அத்துடன் விகாரங்களை வெற்றி கொள்வதனால் பெறப்படும் சக்தி என்பன பிறருக்காக நல்லாசிகளை உருவாக்க வழிவகுக்கின்றது. coming to corporeal, எமது இலக்கு முற்றாக தூய்மையானவராகவும் சதோபிரதான் because ஆனவர்களாகவும் in மாறுதலாகும். corporeal you can't move around or you ஆன்மீகமானவர்களாக மாறுவதற்கு உள்நோக்கு முகமானவர்களாக இருத்தல் அவசியமாகும். Bap Dada Brahma எமது அட்டவணையை சோதனை செய்து have this சுயத்தில் awareness. மாற்றத்தை கொண்டு வர முடியும். Bap Dada is my companion. விகாரங்களை Let us வெற்றி stick கொள்ள together. எமக்கு தெய்வீக Let's குணங்கள் go தேவைப்படுகின்றது. here, let's do this, let's ஒருவர் do this கோபமடைகின்றார் together. என்றால் அவரிடம் அதிக So எண்ணிக்கையான experiment எதிரான that way. எண்ணங்கள் Baba காணப்படும். is companion. கோபத்தை வெல்வதற்கு சகிப்புத்தன்மை, பொறுமை மற்றும் ஞானம் தேவையாகும். Whatever அமைதியாக guidance Baba இருத்தல் gives us, எதிரான Murli எண்ணங்களை as a வெற்றி guru. கொள்வதற்கு உதவி புரிகின்றது. Dharana point. அகங்காரம் Baba gives இன்னும் us ஒரு as a guru. மிகப்பெரிய விகாரமாகும். So whatever அகங்காரத்தை guidance வெற்றி Guru has கொள்ள given, எமக்கு பணிவு அவசியம். whatever Srimad Guru பணிவான has given, மனிதர் எப்பொழுதும் இனிமையானவராக, remind பிறரை yourself, மதிப்பவராக, பிறருக்கு உதவி புரிபவராக have காணப்படுவார். awareness. ஆனால் அகங்காரமுடைய மனிதர் பிறரிடம் இருந்து எதனையாவது கோரிக்கை விடுத்தவாறே And காணப்படுவார். at night, பிறரை கட்டுப்படுத்தும் முயற்சியில் இருப்பார். கட்டளை இடுபவராக இருப்பார். Dharmaraj. பணிவான மனிதர் பிறரின் நிமித்தம் தூய உணர்வுகளை Keep கொண்டிருப்பார். Dharmaraj form in front of you. இனிமையானவரே பிறருக்காக நல்ல உணர்வுகளை கொண்டிருக்க முடியும். What I have done today, இனிமை இல்லாதவர் how many முரட்டுத்தனமாக souls I கதைத்து have given பிறரை happiness, how வேதனைக்கு many souls I உள்ளாக்குவார். have given sorrow, etc. பிறருக்காக கருணை நிறைந்த உணர்வுகளை கொண்டிருப்பதில் நாம் களைப்பற்றவர்களாக இருக்க வேண்டும். And experience. களைப்படைந்தவர்கள் இலகுவில் கோபத்தை வெளிக்காட்டுவார்கள். And just களைப்பற்ற check. தன்மை அமைதியில் நிலைத்திருக்க உதவி They புரியும். have been singing. Mera to பெருந்தன்மை Shiv என்ற Baba தெய்வீக Guru குணமும் Sana நாம் ஒத்துழைப்பவர்களாக Mine is இருப்பதற்கு only உதவி one Shiv புரிகின்றது. Baba and ஒருவர் no one பேராசை else. நிறைந்தவராக இருந்தால் தேவையிலுள்ள நபர்களுக்கு அவர் உதவி புரிய மாட்டார். Awareness. ஒருவர் all the தூய time. உணர்வுகளை உடையவராக இருக்க Nobody else is இலேசான mine. மனோபாவம் அவசியமாகும். ஆனால் They are எனது mine. என்ற கனமான blockings. உணர்வுகள் ஏற்படும் பொழுதோ ஒருவர் கனமாகியே விடுகின்றார். But அப்பொழுதோ Baba is நன்றாக யோகா செய்து சுயத்தை சக்திசாலியாக real மாற்ற முடிவதில்லை. mother, father, friend, etc. And நம்மிடம் when we have பயமற்ற தன்மை மற்றும் இலேசான Baba மனோபாவம் காணப்படும் பொழுதோ as பலர் our முன்னிலையில் constant எம்மால் companion and உண்மையை taking உரைக்க முடியும். support from him, one, மேலும் பாபா கூறுகின்றார், And it's easy மனிதர்கள் மீது நாம் கருணை நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும். to be detached
ஏனென்றால் விகாரங்கள், human நோய்கள் beings. மற்றும் அதிக மும்முரமாக தன்மை என்பன காரணமாக மக்களின் துன்பத்திற்கு So when there is அளவே deep இல்லாமல் love, உள்ளது. concentration is பாபா easy. கூறுகின்றார், உங்களுடைய தூக்கம் மற்றும் நித்திரையை ஓய்வை Contemplation is easy. தியாகம் செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டாலும் பிறர் மீது கருணை கொள்வதனை நிறுத்தாதீர்கள். Moving around ஏனைய பிராமணர்களுடனான as தொடர்பில் an avyakt angel. சமஸ்காரங்களை குறித்து நெகிழ்வுத்தன்மை காணப்பட வேண்டும். எமது கண்ணோட்டத்தில் மாத்திரம் இறுக்கமானவர்களாக இருந்தால் Go இயல்பாகவே நாம் ஏனையவர்களுடன் முரண்பாட்டினை ஏற்படுத்துவோம். soul consciousness. ஆனால் எவராக இருந்தாலும் பிறருக்கு நன்மை ஏற்படுத்த நாம் ஒத்துழைப்பை வழங்குவோம் என கூறும் அளவிற்கு ஒருவர் And as an நெகிழ்வுத்தன்மையை angel, கொண்டிருத்தல் move வேண்டும். around and do karma yoga. இந்த உலகிற்கு அதிகமாக தேவைப்படுவது Because we அன்பு can't ஆகும். be sitting in yoga all the time. பாபா எமக்கு ஆன்மீக அன்பு மற்றும் At the சகோதர most, பார்வையை 3-4 எவ்வாறு hours. கொண்டிருத்தல் என்பதனை கற்பிக்கின்றார். Especially நீங்கள் ஒருவருடன் அன்பாக Those உள்ள பொழுதோ அவர் இயல்பாகவே உங்களுடன் who are ஒத்துழைப்பை involved in வழங்குவார். service, அன்பு காணப்படும் பொழுதோ job, சகித்துக் கொள்ளுதல் இயல்பாகின்றது. alaukic service, அன்பு ஏனைய தெய்வீக குணங்களையும் looking after சுயத்தில் உற்பத்தியாக்க உதவுகின்றது. household or center அநேகமான or பிராமணர்கள் இந்த Shakti பிராமண Bhavan வாழ்வை Bhagavan, தொடர காரணம் wherever you இந்த are there. ஆன்மீக அன்பு மற்றும் அவர்களுக்கு கிடைக்கும் இனிமையான புன்னகையாகும். Responsibly. So இங்கு whilst கியான் performing சர்வருக்கு all the responsibilities, மாநாடுகள் மற்றும் கருத்தரங்குகளுக்கு my வருபவர்கள் aim should கூறுகின்றனர், be இங்கு உள்ள சேவாதாரிகள் அதிக அன்புடன் சேவை செய்கின்றார்கள். சில பட்டதாரி பிராமணர்கள் கூட சமையலறையில் because it's very சமைக்கின்றனர். essential. பிறருக்கு உதவி Check புரியும் myself all பணியில் the time. அவர்கள் அன்பு மற்றும் பணிவை கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்க Change. விடயமாகும். Change தூய my அன்பு காணப்படும் consciousness, பொழுதோ attitude, பற்று etc. இருக்க முடியாது. So as much as ஆன்மீகம் I am என்றால் paying எளிமையாக attention, இருத்தல். நாம் எளிமையாக இருப்பதில் time. மகிழ்வை அனுபவம் செய்கின்றோம். I இல்லாதவிட்டால் don't have ஆசைகள் any காணப்படும். negative ஆசைகள் thought, காணப்பட்டால் யோகம் waste சிறப்பாக thought, இருக்காது. impure thoughts. பேராசை உடைய நபர் பிறரை ஏமாற்றுவார், தவறான பேச்சை கொண்டிருப்பார். பல நபர்கள் இந்த நாட்களில் பல பொய்களை கூறுகின்றார்கள். So the thing is, அவர்கள் as நேர்மையாக we pay இருப்பது இல்லை. attention, அவ்வாறானவர்களை எவருமே our நம்ப link மாட்டார்கள். will be powerful. எனக்கு And once எளிமையாக இருப்பதில் we விருப்பமுள்ளதா have என that எம்மை நாமே சோதித்து பார்க்க deep வேண்டும். link, constant link with Baba, பிரம்ம பாபா தன்னுடைய அன்பு naturally மற்றும் அமைதி we will be சக்தியினால் receiving பிறருக்கு உதவியை வழங்கினார். all the powers. ஆரம்ப காலங்களில் ஞானம் அதிகம் விரிவாக வழங்கப்படவில்லை. Because Baba says, ஆனால் பிரம்ம பாபாவின் So முன்னிலையில் is வந்ததுமே எல்லையற்ற knowledgeful, சுயநலமற்ற அன்பை அனுபவம் loveful, செய்தனர்கள். peaceful, அதனால் happy, பாபாவினால் அனைவரும் கவரப்பட்டனர். joyous, joyful. மேலும் காலை cheerful. மற்றும் மாலை வகுப்புகளுக்கும் கலந்து So கொண்டனர். all these qualities, ஞானமானது are நல்ல there. யோகத்திற்கு உதவி புரியும். but நல்ல they are யோக நிலை எம்மை நற்குணங்கள் நிறைந்தவர்களாகவும் விகாரமற்றவர்களாகவும் மாற உதவுகின்றது. and இதனால் not in that இயல்பாகவே potato பிறருக்காக நல்லாசிகள் மற்றும் தூய உணர்வுகளை So எம்மால் as we கொண்டிருக்க keep on முடியும். meditating, ஆன்மீக those அன்பு எமது லௌகிக குடும்பத்துடன் qualities பற்றற்ற நிலையில் will be பழகுவதற்கும் able உதவி to புரிந்தது. realize. இல்லாதவிடின் லௌகிக குடும்பத்தின் மீது And this சார்ந்திருக்க deep வேண்டிய நிலை silence ஏற்பட்டிருக்கும். can அது help us இறைவன் மீது முழுமையான அன்பை have கொண்டிருக்க அனுமதித்திருக்காது. loveful இந்த stage. தூய்மையான அன்பு, அமைதி, ஆசீர்வாதங்கள் And as I மற்றும் become சகாஷை loveful, வேறு எங்கும் எம்மால் பெற I can முடியாது. share my love. ஏனென்றால் சடப்பொருட்களின் ஆர்வமுள்ள மக்கள் பொருட்களை சேர்ப்பதிலும் பதவி உயர்விலுமே Our aim மும்முரமாக is இருப்பார்கள். whatever we are receiving from Baba, யக்கியத்தின் ஆரம்ப காலங்களில் வந்தவர்கள் மிகவும் செல்வந்த அரச பரம்பரைகளைச் சேர்ந்தவர்கள். ஆனால் ஆன்மீக அன்பை அனுபவம் செய்தவுடன்
தம்மை அவர்கள் அர்ப்பணம் செய்தனர். So we keep on receiving from பாபா தன்னுடைய அன்பின் மூலமாக ஸ்ரீமத்தை முழுமையாக and பின்பற்றக்கூடியவர்களாக அவர்கள் மாறுவதற்கு உதவி புரிந்தார். ஞானம் மற்றும் யோகத்தின் ஆதாரத்தினால் அவர்கள் நல்ல தாரணையை கொண்டிருந்தனர். நல்ல தாரணையின் அடையாளம் அனைவருக்காகவும் தூய உணர்வுகளை கொண்டிருத்தலாகும். பிரம்ம பாபா லௌகீக உறவுகளை அலௌகீகமாக மாற்றினார். இதன் பின்னர் பல தாய்மார்கள் மற்றும் குமாரிகள் அர்ப்பணித்த வாழ்வை வாழ முன்வந்தனர். மேலும் அவர்களுடைய திருஷ்டி அலௌகீகமானதாக மாற்றமடைந்தது. உதாரணமாக தாதி குல்சாருடைய லௌகீக தாய் ஆல்ரவுண்டர் தாதி அவருடைய மகளுக்கு அதிக மரியாதையை வழங்கினார். பாபா எங்களுடைய மாற்றத்திற்கு உதவி புரிந்தார். எங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் ஆரம்ப காலங்களில் எங்களது வாழ்க்கை முறை மற்றும் கொள்கைகளை விரும்பாவிட்டாலும் பின்னர் எமது குணங்களில் ஏற்பட்ட நல்ல மாற்றத்தினால் எம்மை ஏற்றுக்கொண்டார்கள். அத்துடன் ஞானத்தாலும் கவரப்பட்டனர். ஆகவே எம்முடைய பலவீனங்களை யோக சக்தியால் மாற்ற வேண்டும். அத்துடன் எதிரான எண்ணங்கள் எமது மனதில் உருவாகுவதற்கு அனுமதி அளித்தல் கூடாது. இந்த உலகம் பல்வேறுபட்டவர்களை உள்ளடக்கியது. ஆனால் ஆன்மீக சகோதர பார்வையை கொண்டிருப்பதன் மூலமாக ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் எம்மால் உதவி புரிய முடியும். ஓம் சாந்தி. ஆன்மீக அனுபவங்களை மும்மொழிகளிலும் பெற்றுக்கொள்ள எமது யூடியூப் சேனல்களுடன் தொடர்ந்தும் இணைந்திருங்கள்.